காதலிக்கு வருடம் முழுக்க மாம்பழம் வேணுமா? இந்த பாட்டில் வச்சுக்கோ. மாம்பழமும் இதுவும் ஒண்ணுதான். ஒன்னா? மாம்பழத்துல இருக்கிறத விட அந்த பாட்டில் 6 மடங்கு சர்க்கரை இருக்கு நண்பர்களே, 4 மடங்கு உப்பு இருக்கு. அப்ப காதலிக்கு காதல் வருமா வேற ஏதாவது வருமானு குடிச்சு பார்த்தா தான் தெரியும். உனக்கு வேணும்னா மாம்பழத்தை அப்படியே வாங்கி கூட. ஆரஞ்சு பழத்தை நேரா 3 ஆரஞ்சு பழம் சாப்பிட்டீங்கன்னா 18 கிராம் ஃபைபர் கிடைக்கும். அதே 3 ஆரஞ்சு பழத்தை பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸை குடிச்சேன்னா வெறும் 4 கிராம் தான் கிடைக்கும் ஃபைபர். ஒரு நாளைக்கு தேவை 21 கிராம் ஃபைபர் 3 ஆரஞ்சுல கிடைச்சிடும். அந்த ஆரஞ்சு வேணாலும் கமலா ஆரஞ்சு வாங்கி சாப்பிடணும். அது போய் கடையில போய் பெருசா அடிக்க டென்னிஸ் பால் மாதிரி அடிக்க வச்சிருக்கான். அந்த வெளிநாட்டு கமலா ஆரஞ்சு கொடுப்பா அப்படிங்க. கமலாவுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது ஒரு மெரிடியன் ஃப்ரூட். அது எலுமிச்சை பழத்துக்கும் திராட்சைக்கும் இடையில பிறந்தது. அது அதை போய் நம்ம அதை வாங்கக்கூடிய அது வெளிநாட்டுல காலையில அவங்க அந்த சாவர் ஜூஸ் குடிக்கிறது பழக்கம். அதுக்காக ஹைபிரிடைஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட பழங்கள் தான் இங்க ஆரஞ்சு பழமா அடுக்கி வச்சிருக்காங்க. கமலா பழம்னா லேசா ஒரு தொலியை லேசா கிழிச்சு ஒரு உதர்னா பழம் வெளியே வந்து விழுந்துரும். அவ்வளவு நார்ச்சத்து உள்ளது. தொலிக்கும் அதற்கும் இடைவெளி அவ்வளவு இருக்கும். அந்த பழம் 3 பழம் சாப்பிட்டா அது உடலுக்கு நல்லது. சளி பிடிக்காதவங்க, ஆஸ்துமா தொந்தரவு இல்லாதவங்க அதை எடுத்துட்டு போலாம். ஆனா அந்த பழம் எங்கேயாவது ஓரமா விலை குறைவான இடத்துல இருக்கும். திராட்சைனா போய் இப்ப சீட்லெஸ் கிரேப்ஸ் இருக்காப்பா. அது அமெரிக்கால இருந்து கலிபோர்னியால இருந்து ஒரு கிரேப்ஸ் தான் 250 ரூபா அரை கிலோ. அதைத்தான் போய் வாங்குறது. ஏன்னா அது வெளிநாட்டுல இருந்து வருது இல்ல. ஆனா இவன் என்ன பண்றான் தெரியுமா? உலகத்துல மிக அதிக அளவுல வணிகம் செய்யப்படக்கூடிய மூலிகை பொருள் திராட்சையில இருக்க விதை. நம்ம பன்னீர் திராட்சையில இருக்கு, திண்டுக்கல்ல இருந்து வரும், 60 ரூபா தான். ஆனா இதுவரைக்கும் நான் எந்த கடையிலயும் அந்த பன்னீர் திராட்சைய மேல பார்த்ததே இல்ல, கீழே தான் பார்க்கணும். எங்கேயாவது ஓரமா கூடையில வச்சிருப்பேன், போடா போய் எடுத்துட்டு போட்டு. ஆனா அந்த பன்னீர் திராட்சை விதையோட சாப்பிடணும். ஆனா நம்ம வீட்டுல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? அதை துப்பிடுறா, அப்புறம் உள்ள இருந்து செடி வளர்ந்துரும். பயங்கரமான அறிவாளிகள். அதனால நம்ம திராட்சை தைக்கும் போது துப்பி சாப்பிட்டு விதை இல்லாத திராட்சை வாங்க ஆரம்பிச்சிட்டான். நண்பர்களே, உடலுக்கு ஆரோக்கியம் வேணும்னா கமலா ஆரஞ்சு, உள்ளூர் ஆரஞ்சு, அந்த விதையுள்ள திராட்சை அது போதும் நமக்கு.